Hi students, இப்போ இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அந்த ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸில் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அலிஃபேட்டிக் அப்படின்னு சொன்னால் என்ன? அலிஃபேட்டிக் அப்படின்னா ஃபேட் லைக் எ சப்ஸ்டன்ஸ், ஃபேட் லைக் எ சப்ஸ்டன்ஸ், ஆயிலி லைக் எ சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன்ஸ். அல்கேன்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n plus 2 is a general formula for alkane. alkane உடைய suffix என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ane, ஏன் ஒரு காம்பவுண்ட் உடைய நேம் இருக்கு இல்லைங்களா, suffix ஏன் அப்படின்னு வரும்போது அது எல்லாமே சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ், எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல n அப்படின்னு சொல்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். என்னன்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். என்னோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 அப்படியே போட்டே போகிறீங்க. ரைட், இப்போது இந்த அல்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேமிலி இல்லைங்களா. இதில் நிறைய காம்பவுண்ட்ஸ் வரும். இந்த அல்கேனில் நிறைய காம்பவுண்ட்ஸ் வரும். இந்த எல்லா காம்பவுண்ட்ஸையும் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த CnH2n plus 2 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் we are going to derive the molecular formula of alkane series. இந்த அல்கேன்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிங்க. இன்னொரு நேம் வந்து பாரஃபின்ஸ், பாரஃபின் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரஃபின் அப்படின்னு சொன்னால் பேரம், லாட்டினில் வந்து பேரம் அப்படின்னா லிட்டில் அப்படின்னு அர்த்தம். அஃபினிஸ் அண்ணா அஃபினிட்டி, லிட்டில் அஃபினிட்டி. லிட்டில் அஃபினிட்டின்னா கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ். புரியுதுங்களா? அப்போ ஜென்ரலாக அல்கேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக நடக்கும், லெஸ் ரியாக்டிவ் காம்பவுண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து அதை பாரஃபின்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் பண்ணும். ஓகே, ரைட். இப்போது லாட்டின் நியூமரல்ஸ் இப்போ பாருங்கள், யூ டேக் லாட்டின் நியூமரல்ஸ். இது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்ம நேமிங் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 லாட்டின் நியூமரல்ஸில் 1 வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீத் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வந்து மீத், மீத் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். 2 என்ன சொல்லணும்? ஈத் அப்படின்னு சொல்லணும், ஈத். 3 வந்து ப்ரப்பு. 4 வந்து பியூட்டு, 4 வந்து பியூட்டு. 5 வந்து பென்ட்டு. 6 வந்து ஹெக்ஸு. 7 வந்து ஹெப்ட்டு, 7 வந்து ஹெப்ட்டு. 8 வந்து ஆக்டு. 9 வந்து நான். 10 வந்து டெக். ஸோ 11 வந்து அன்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வந்து டோடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து லாட்டின் நியூமரல்ஸ். 1 வந்து நம்ம மீத்துன்னு சொல்லணும். 2 வந்து ஈத்து. 3 ப்ரப்பு. 4 பியூட்டு. 5 பென்ட்டு. 6 எக்ஸு. 7 எப்ட்டு. 8 ஆக்டு. 9 நான். 10 வந்து டெக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த அல்கேன் சீரீஸ் எடுத்துக்கலாம். இந்த அல்கேன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த என்னோட வேல்யூ நீங்கள் 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலா பாருங்கள், CnH2n plus 2. இங்கே ஒரு எண் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த எண் 1 போட்டால் அந்த எண்ணு 1 தான் போடணும். இந்த எண்ணு 2 போட்டிங்கன்னா அந்த எண்ணு நீங்கள் 2 தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் N1 போடுற பாருங்க, C1. அப்போது H பாருங்கள், H வந்து 2 1s are 2, 2 plus 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். அப்போ when carbon atom is 1, the hydrogen will be 4. கரெக்டுங்களா? ஓகே, யூஸ்வல் நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவில் 1 எழுத மாட்டோம். 1 வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிடுவோம். வெறும் C மட்டும்தான் போடுவோம். Cன்னு போட்டால் ஒன்லி 1 கார்பன் ஆட்டம் இருக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் H2O எழுதுறீங்க. H2O எழுதுறீங்கன்னா இதில் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஓக்கு நான் நம்பர் போடலை. நம்பர் போடலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்லி 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த 1 நம்ம எழுத மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து 1 நம்ம எழுதக்கூடாது, CH4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, இந்த காம்பவுண்ட் வந்து இதில் கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கிறதுனால இது ஒரு ஹைட்ரோ கார்பன். அப்போ இந்த அல்கேன் ஃபேமிலியில் த ஃபஸ்ட் மெம்பர் வந்து இதான் CH4.
ரைட். இப்போ எப்படி நேம் பண்ணோம், ஒரு ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பன் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். கார்பனை பேஸ் பண்ணி தான் நம்பரிங் வரும். இப்போ இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்கு. அப்போ ஒரே ஒரு கார்பன் தான் நீங்கள் என்ன சொல்றீங்க, ப்ரிஃபிக்ஸ் வந்து மீத் அப்படின்னு சொல்லணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து மீத் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ரைட். இப்போ இது எந்த ஃபேமிலின்னு பார்க்கணும். இந்த ஃபார்முலா வந்து இந்த CH4 வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா CnH2n+2 பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் ஃபேமிலி. அல்கேன்ல என்ன சஃபிக்ஸ், ஏன். அப்போ மீத்தேன், இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ மீத் ப்ரிஃபிக்ஸ், இந்த மீத்ன்றது ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் வந்து எதை வச்சு கொடுத்தீங்க, எத்தனை கார்பன் இருக்கு. சஃபிக்ஸ் ஏன், ஏன் எதை வச்சு கொடுத்தீங்க, இது வந்து அல்கேன் ஃபேமிலி, அதனால ஏன் கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டாக பிரிச்சுறீங்க. ஸோ மீத் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1, ஏன் வந்து அல்கேன் ஃபேமிலி. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்து இந்த இடத்துல 2 போடுறீங்க. ஸோ நம்பர் C2 போட்டுக்கோங்க. இப்போ 2 போட்டால் இந்த என் வேல்யூ 2 தானே. அப்போ 2 2s are 4, 4 + 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். C2H6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து ஈத்ன்னு சொல்லணும். 2 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், ஈத். ஃபேமிலி அல்கேன், அப்போ சஃபிக்ஸ் வந்து ஏன், ஈத்தேன். புரியுதுங்களா. ஸோ ஈத் மீன்ஸ் 2 கார்பன், ஏன் மீன்ஸ் அல்கேன் ஃபேமிலி. நெக்ஸ்ட் 3 போடுங்க. C3 போடுறீங்க. 3 போட்டிங்கன்னா 2 3s are 6, 6 + 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். C3H8 வரும். ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் ப்ரொபேன். ப்ரொபேன் பாருங்க, ப்ரொப்பு 3 கார்பன்ஸ் இருக்கா, 3 கார்பன்ஸ் இருக்கா, ப்ரொப்பன்னு சொல்லணும். ஸோ அல்கேன் ஃபேமிலியா ஏன் அப்படின்னு சேர்த்துக்கிறீங்க. அப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரப்பேன் சஃபிக்ஸ் எல்லாமே ஏன் வருதா. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நேம் வந்து ஏன்ல ஃபினிஷ் ஆச்சுன்னா அது எல்லாமே சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட், அது எல்லாமே சேச்சுரேட்டட், அது எல்லாமே அல்கேன் ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம C4 எடுத்துக்கோம். 4 போட்டிங்கன்னா 2 4s are 8, 8 + 2 10, C4H10. நேம் சொல்லுங்க பார்க்கலாம். 4 கார்பன்ஸ் இருந்தா ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், பியூட். சஃபிக்ஸ் என்ன சேர்த்துக்கிறீங்க, ஏன், பியூட்டேன். நெக்ஸ்ட் C5 போட்டுக்கிறீங்க. 5 போட்டிங்கன்னா 2 5s are 10, 10 + 2 12. ஸோ 5 கார்பன்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்ன வரணும், பென்ட். அப்போ காம்பவுண்ட் நேம் வந்து பென்டேன். காம்பவுண்ட் நேம் வந்து பென்டேன். திஸ் இஸ் கிளியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்து வந்து 6 கார்பன் எடுத்துக்கிறீங்க. C6 H பாருங்க. 2 6s are 12, 12 + 2 14, C6H14. so this one is hexane. prefix வந்து x, 6க்கு வந்து x. இப்போ C7 போட்டுக்கிறீங்க. 7 போடும்போது 2 7s are 14, 14 + 2 என்ன வரும், 16. so 7 கார்பன்ஸ்க்கு என்ன வரும் பாருங்க, hept. prefix வந்து hept, suffix வந்து ஏன், heptane. நெக்ஸ்ட் C8 போட்டுக்கிறீங்க. 8 போட்டால் 2 8s are 16, 16 + 2 போட்டுக்கோங்க இல்லைங்களா, 18. ஸோ ஆக்டேன். ஓகே, நெக்ஸ்ட் C9 போடுறீங்க. C9 போட்டிங்கன்னா 2 9s are 18, 18 + 2 20, C9H20. ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து நான், அப்போ என்ன வரும், நானேன். நெக்ஸ்ட் C10H22 வரும். ஸோ திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் டெக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எழுதிட்டே வரோம். த ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து மீத்தேன், செகண்ட் மெம்பர் ஈத்தேன், தேர்ட் மெம்பர் ப்ரொப்பேன், ஃபோர்த் மெம்பர் பியூட்டேன், ஃபிஃப்த் மெம்பர் பென்டேன், சிக்ஸ்த் மெம்பர் எக்ஸேன், செவன்த் மெம்பர் எப்டேன், எயித்து மெம்பர் ஆக்டேன், நைன்த் மெம்பர் நானேன், 10th மெம்பர் டெக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் ஆஃப் என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் ஃபேமிலி. இப்போது ஒரு அல்கேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கார்பன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கேன் ஃபேமிலியில் 25 கார்பன்ஸ் இருக்குன்னு, இல்லை எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு கேட்குறாங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் 25th மெம்பர் ஆஃப் அல்கேன் சீரீஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் n வேல்யூ என்ன போட்டுக்கிறீங்க, 25 போட்டுக்கிறீங்க. அப்போ 2 × 25 50, 50 + 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H வந்து 52 வந்துடும். திஸ் த மாலிகுலர் ஃபார்முலா. சப்போஸ் ஒரு அல்கேன் சீரீஸில் வந்து 30 கார்பன்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 30 × 2 60, 62 வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலாவை பார்த்த உடனே நீங்கள் அது அல்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட். இப்போது இதில் வந்து பாருங்கள், இந்த மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், CH4 மீத்தேன், நெக்ஸ்ட் C2H6 ஈத்தேன்,
அப்புறம் வந்து ப்ரொபேன். இப்போ ஒவ்வொரு காம்பவுண்டையும் அப்படியே பார்த்துட்டே வரீங்க. எல்லா காம்பவுண்ட்லையுமே பாருங்கள் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் நம்பர் மட்டும் கூட்டிகிட்டே போகுது. அதனால் இது எல்லாமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. தீஸ் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் ஒன்லி கார்பன் அண்டு ஹைட்ரஜன். அதனால் நம்ம இதை ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த காம்பவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஃபேமிலி கீழே தான் வருது. அல்கேன் என்ற ஃபேமிலி கீழே தான் வருது. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறும். ஓகே ரைட். இப்போ கவனிங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 மெம்பரில் வந்து இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்டுக்கு பாருங்கள் ஒரு கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 ஹைட்ரஜன் டிஃப்ரென்ஸ், CH2. அப்போது இந்த காம்பவுண்டை விட இந்த காம்பவுண்டில் ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி செகண்டும் தேர்டு எடுத்துக்கங்களேன். செகண்ட் தேர்டு எடுத்திங்கன்னா இங்கே 2 கார்பன் 3 கார்பன். இப்போ ஒரு கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது. 6 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன், அப்போ 2, அப்போ CH2. அப்போ காமனாக பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த CH2 வந்து ஆட் ஆகிட்டே போகும். புரியுதுங்களா? அப்போ அல்கேன் சீரீஸில் ஸோ த சக்ஸசிவ் மெம்பர் டிஃபர் பை என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 குரூப். இந்த CH2க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலீன் குரூப் அப்படின்னு சொல்லணும். திஸ் குரூப் இஸ் கால்டு மெத்திலீன் குரூப். த சக்ஸசிவ் மெம்பர் ஆஃப் திஸ் சீரீஸ் டிஃபர் பை என்ன குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்திலீன் குரூப் அப்படின்னு சொல்லணும். ஓகே ரைட். இப்போ கவனிங்க. ஸோ இதை விட இதில் ஒரு CH2 எக்ஸ்ட்ரா இருக்கும், இதை விட இதில் ஒரு CH2 எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு என்ன ஆகிட்டே போகும்னு கேட்டால் ஒரு CH2 வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே போகும். ஓகே ரைட். இப்போ இந்த சீரீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீரீஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹோமோலோகஸ் சீரீஸ். ஓகே, ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி, புரியுதுங்களா? ஸோ வி ஆர் deriving the so many number of compounds. இந்த ஃபேமிலிக்கு கீழே நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லா காம்பவுண்ட்ஸுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரியாகவும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேரி ஆகும் இல்லையா? இந்த சீரீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் சீரீஸ். ஸோ ஹோமோலோகஸ் சீரீஸ்ன்றது there are many compounds in this series derived by using a general formula with a similar in chemical property by differ in the physical property. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த அல்கேன்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு 4 அல்கேன்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், இது வரைக்கும் அது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸில் என்ன இருக்குது? நேச்சுரல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 85% என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் இருக்குது. நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டில் குக்கிங்காக யூஸ் பண்ணுறீங்க, LPG யூஸ் பண்ணுறீங்க. அந்த LPGயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3rd ஹைட்ரோ கார்பனும் 4th ஹைட்ரோ கார்பன் இருக்குது. அதாவது இந்த ப்ரொப்பேனும் பியூட்டேனோ மிக்ஸ் பண்ணது தான் வந்து LPG கேஸ். ஓகே ஓகே. இப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். 5th மெம்பர்லேருந்து 17th மெம்பர் வரைக்கும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். 18th மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்ஸில் வந்து லோயர் மெம்பர் வந்து கேஷியஸ் ஸ்டேட்லேயும் ஹையர் மெம்பர் வந்து லிக்விட் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ கேஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். கேஸ்க்கு வந்து LPGலாம் நம்ம பார்த்துட்டோம். CNG LPGலாம் கேஸ் பார்த்தீங்க. லிக்விட் வந்து டீசல், பெட்ரோலு, கெரோசின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஹைட்ரோ கார்பன்ஸு. சாலிட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ். அந்த வேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட நம்ம ஃபியூலாக தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து மோர் தேன் 18 கார்பன்ஸ்க்கு அப்புறம் லிஸ்ட்டில் அந்த வேக்ஸ்லாம் வரும். ஓகே ரைட். இப்போது இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறுது. லோயர் மெம்பர் வந்து கேஸு, ஹையர் மெம்பர் லிக்விட், அதுக்கப்புறம் வந்து சாலிட்ஸ். அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்ன்றது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தானே. அப்போது இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட்டு எல்லாமே என்ன ஆகிட்டே போகும்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் பாருங்கள், இப்போ இதை விட இதில் கார்பன் அதிகமாகுது, ஹைட்ரஜன் அதிகமாகுது. அப்போ மாலிகுலர் மாஸ் என்ன ஆகுது? மாலிகுலர் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாய்லிங் பாயிண்ட்டு எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சீரீஸில் வந்து there are many compounds are there.
இந்த மெனி காம்பவுண்ட்ஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரியாகும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து மாறிட்டே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஹோமோலோகஸ் சீரிஸ். எந்த ப்ராப்பர்ட்டிலாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறும், பாய்லிங் பாயிண்ட்டு, மெல்டிங் பாயிண்ட்டு, டென்சிட்டி இதெல்லாம் வந்து வேரி ஆகிட்டே போகும். ஓகே ரைட். அடுத்து கவனிங்க, இப்போது இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், இந்த மீத்தேனையும் ஈத்தேனையும் எடுத்துக்கிறீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 தான் டிஃப்ரென்ஸ். அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு CH2 டிஃப்ரென்ஸ். இப்போ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12, கார்பன் அட்டாமிக் மாஸ் வந்து 12, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு பாருங்கள், அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன், CH2என்ற குரூப் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு கார்பன் CH2ல ஒரு கார்பன் இருக்கா, அப்போ அட்டாமிக் மாஸ் 12 போட்டுக்கிறீங்க. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ 2 போட்டுக்கிறீங்க. 12 + 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. அப்போ இந்த காம்பவுண்டுக்கு இந்த காம்பவுண்டுக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம CH2ன்னு சொல்றோம் இல்லையா, பட் அட்டாமிக் மாஸ் யூனிட் எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 AMU வேரி ஆகும். புரியுதா? the successive member of homologous series differ by which group ன்னு கேட்டாங்கன்னா CH2 குரூப்னு எழுதுறீங்க. what is the atomic mass unit difference between the two compounds கேட்டா நீங்க என்ன கேட்டீங்கன்னா 14 AMU எழுதணும். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இதனுடைய மாலிகுலர் மாஸ் நீங்க கண்டுபிடிச்சிக்கிறீங்க, மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண தெரியும். இது வந்து கார்பன் வந்து இந்த கார்பனுக்கு வந்து மீத்தேன்ல வந்து 12 போட்டுக்கிறீங்க, கார்பன் 12. எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, 4 ஹைட்ரஜன். 12 + 4 எவ்வளோ வருது, இதான் மாலிகுலர் மாஸ் வந்து 16. ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்க ஈத்தேன் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஈத்தேன்ல வந்து 2 கார்பன்ஸ் இருக்கா, அப்போ 2 × 12 வந்து 24 போட்டுக்கிறீங்க. இங்கே ஒரு 6 இருக்கு, 6 ஹைட்ரஜன் 6 போட்டுக்கிறீங்க. 24 + 6 வந்து எவ்வளோ பாருங்க 30. ஸோ இப்போ இதனுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 16, இதனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளோ 13. இப்போ 30ல் நீங்கள் 16 லெஸ் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 AMU. புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு காம்பவுண்டுடைய மாலிகுலர் மாஸ்லேருந்து ப்ரீவியஸ் காம்பவுண்டை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 14 சொல்லிட்டு வரும். ஓகே ரைட். இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் இதுக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து அல்கேன். அல்கேன் ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 10 அல்கேன்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.